நீங்கள் பார்த்தீங்கன்னா 71க்கு முன்னாடி வந்து எங்கேயாச்சும் ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோம், சில பேர் குடிச்சிட்டு போவோம். ஆனால் 71ல் ஆட்சி வந்த பிற்பாடு கள்ளச்சாராயம் இங்கே வந்து சென்னையில் கள்ளச்சாராயம் பரவலாக தொழிலாகவே வைக்கப்பட்டது. அதற்கு அரசாங்கமே காரணம் என்று சர்க்காரியா கமிஷனில் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். அதனால் கள்ளச்சாராயத்தை பெருகிவிட்டு குடிகாரர்களை அதிகப்படுத்தி அதற்கு பின்னாலே சாராய கடைகளை திறந்து குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கியதே இந்த அரசாங்கம் தான். இந்த டாஸ்மாக் திறந்ததே எம்ஜிஆர் தான் அப்படின்னு விமர்சனம் இருக்கே. நீங்கள் முதல்ல கடையை ஒன்றுமே இல்லாத இடத்துல திறந்தீங்க, அதை வந்து பழக்கப்படுத்திட்டீங்க. அதனுடைய விளைவு எம்ஜிஆர் திறந்தாருன்னா எம்ஜிஆர் செய்தது தவறு என்று 1000 முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த இயக்கத்தில் இருக்கிற போதே கூட அவரிடத்தில் இது இந்த தவறான காரியம் நாம் செய்யக்கூடாது, இது அண்ணாவிற்கு கொள்கைக்கு புறம்பானது. அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே தெளிவாக சொன்னார்கள். கருத்திருமன் கேட்கிறார் அண்ணாவிடத்தில், அண்ணா முதலமைச்சர், அப்பொழுது கருத்திருமன் மதுவிலக்கில் இந்த ஆட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்டபொழுது அண்ணா அவர்கள், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும் என்றார். அதை அண்ணா மறைந்தவுடனே அதை கள்ளச்சாராயம் உருவாக்கி மக்களை குடிகாரர்களாக மாற்றி அதோடு அதுக்கு பிறகு வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறார்கள் என்று நல்ல சாராயம் கொடுப்பது. அந்த பாட்டில் டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் கள்ளச்சாராயம்லாம் கொஞ்சம் கம்மியாச்சா அந்த டைமில்? கள்ளச்சாராயம் சாராயம் குடிக்கிறவர்களை தயார்படுத்தி விட்டு அங்கேயே பண்ணுகிறார்கள், இங்கேயே பண்ணுகிறார்கள். அதுக்கு காவல்துறையும் உடந்தையாகத்தான் இருக்கிறது. பெரும்பகுதி காவல்துறை கள்ளச்சாராயத்திற்கு அவர்களிடத்தில் இப்போ எல்லாரும் லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது ஆன பிற்பாடு எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குவதில் தப்பு இல்லை, எப்படியெல்லாம் வாங்கலாமோ அதுக்கு ஒரு வழிகளை அவரவர்களுக்கு என்று சில வழிமுறைகளை வைத்துக்கொண்டு நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை.